சுத்தி வீடுகளுக்கு மத்தியில ஜஸ்ட் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் நடந்து வர தூரத்திலேயே அழகான ஒரு சைட். அது நியர்பையே வந்து பாத்தீங்கன்னா 208 ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல் டெவலப்டு. 10 மினிட்ஸ்ல உங்களால வந்து ஆவடி பட்டாவரம்ல இருக்கிற டைட்டில் பார்க்கை ரீச் பண்ணிட முடியும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஸோ வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ரொம்ப நியரஸ்ட் சைட்ல தான் நம்மளும் சொல்லலாம். திருநெல்வேலில இருந்து நான் பக்கத்துல இருக்கேன், ஆமா எல்லாமே இருக்குன்னு நம்மளும் சொல்லலாம். 600 மீட்டர் நடந்து போனீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. இல்லாத நம்ம கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி தான் நம்ம பிளான் போட்டு அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ண. இடம் கிடையாது, ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர்ல இடம் கிடையாது. மினிமம் 4.5 கிலோமீட்டர் போய் தான் ஆகணும். அங்கே 3000 விற்கிறாங்க. கண்டிப்பா எங்க போனாலும் துவாரகா என்க்ளேவ் ஏஆர் என்டர்பிரைசஸ் தான் நீங்க வாங்கி ஆகணும். சுத்தமா காசே இல்ல, அதுக்கு பண்ணி தருவீங்களா? 100% அவங்களுக்கு நான் லோன் பண்ணி. திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல சுத்தி வீடுகளுக்கு மத்தியில செமையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. பக்கத்துல வந்து சார் இருக்காப்ல, சார்ட்ட வந்து மொத்த டீடைல்ஸும் கேட்டுடலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சோ நல்லா இருக்கேன் சார். அப்படியே உங்களை பத்தி சொல்லிட்டு நம்ம கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிருக்கீங்க சார். என்னோட நேம் எட்வின் பிரபு. நம்ம கம்பெனி வந்து ஏஆர் என்டர்பிரைசஸ். இந்த சைட்டோட டெவலப்பர் நம்ம தான். பக்கா. சோ இந்த சைட்டை பத்தி சொல்லுங்க. இந்த எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட்? இப்ப வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஒர்க் போயிட்டு இருக்கு. சோ ஆல்ரெடி வந்து ப்ரீ லான்ச்லாம் முடிஞ்சிச்சு. அப்படி சார் ப்ரீ லான்ச் ஆல்மோஸ்ட் முடியற ஸ்டேஜ் தான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு தான் தார் போட்டுருப்பாங்க. ஆமா. சோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க, நீங்க ஆல்மோஸ்ட் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா சைட் முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே சொல்லிடுங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம சைட்ல உள்ள என்ன அம்யூனிட்டிஸ் பார்த்துக்கலாம். ஓகே சூப்பர். நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து வரும்போது ட்ரெயின்ல வரும்போது திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே லெஃப்ட் சைடு இறங்குனீங்கன்னா கரெக்டா அங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆயிடும். ஒரு 3ல இருந்து ஒரு 4 நிமிஷம் அதுக்குள்ளே வந்துடலாம். ஆமா, ஏன்னா இப்ப கூட நான் நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு கிளையண்ட் பேசியிருந்தேன், அழகா வந்து டிராப் பண்ணிட்டு வந்தேன். மிஞ்சி போனா ஒரு 3 to 5 மினிட்ஸ் கூட ஆகாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்டை போடுறோம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு இடத்துல போய் போடுவாங்க, சுத்தி வீடுகள் இருக்காது. ஆனா வர வழிகள் அவ்வளவு வீடுகள். இப்ப பார்க்க போறப்ப சுத்தி வீடுகளா இருக்கு. எப்படி சார் இது? இல்ல நம்ம சைட் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இப்ப லாஸ்ட் டைம் பண்ண சைட் வந்து பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் சைட், அதாவது பூந்தமல்லி. அதுவும் இந்த மாதிரி தான் லோக்காலிட்டியில இருக்கு. சுத்தி வீடுகளுக்கு நடுவுல தான் லே அவுட். அதுக்கு முன்னாடி நம்ம மண்ணிவாகம் பண்ணோம், அதுவும் இதே மாதிரி தான் வந்து சுத்தி வீடு இருக்கும், நடுவுல தான் லே அவுட். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பையர், அதுக்கப்புறம் தான் ப்ரொமோட்டர். நம்மளுக்கு ஒரு சைட் பிடிச்சா மட்டும் தானே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும், நம்ம நல்லபடியா சொல்ல முடியும். அதனால நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சைட் எடுப்போம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு சேல் பண்ணுவோம். அதனால நம்ம சைட் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இருக்கும். உடனே வீடு கட்டி வர்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, சோ வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ரொம்ப நியரஸ்ட் சைடுல தான் நம்ம எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸி அக்சஸ். நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் கரெக்டா லெஃப்ட் சைடு, ஸ்டேஷன்ல இருந்து லெஃப்ட் சைடு இறங்கினீங்கன்னா அங்க இருந்து ஒரு 700 மீட்டர் வந்தீங்கன்னா அதாவது பெருமாள் கோயில் போற சைடு. பெருமாள் கோயில் ஜெனரலா எல்லாருமே திருநெல்வேலி உடனே என்ன நினைப்பாங்கன்னா அந்த பெருமாள் கோயில் தாண்டி போகணும், இல்ல அதுக்கு பக்கத்துலயே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலே போக வேண்டாம், அதுக்கெல்லாம் முன்னாடியே இருக்கு, ரொம்ப முன்னாடியே இருக்கு. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 700 மீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல எம்ஜிஆர் மணிமண்டபம் இருக்கும். ஓகே. சோ அதுக்கு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு 700 மீட்டர்ல வாக்கப்ல நம்ம சைட்டுக்கு வந்து நடந்தே வந்துடலாம். அதுவும் வர்ற இடம் ஃபுல்லா வீடுங்களா தான் இருக்கும். டெவலப்ட் ஏரியா தான், டெவலப்ட் ஏரியா. அதாவது ஜெனரலா ஒரு சைட் எடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஒரு 5 வருஷம் டெவலப் ஆகும், 2 வருஷம் டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம சைட் அந்த கதையே கிடையாது. டெவலப்ட் ஏரியால தான் நம்ம சைட் போட்டுருக்கோம். சோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டும் சேம் டிஸ்டன்ஸ். திருவனந்தபுரம் பஸ் டிப்போம் அது 1.5 கிலோமீட்டர்ல ரீச் ஆகும். அதுலயே இன்னும் வரணும்னா நீங்க வந்து நம்ம சைட்ல இருந்து ஆக்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. இங்க இருந்து கரெக்ட்டா ஒரு 3.5 கிலோமீட்டர்ல நம்ம வந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து ரீச் ஆயிடும். அந்த மீஞ்சூர் போற ரோடு, அந்த நம்ம அவுட்டர் ரிங் ரோடு நெமிலிச்சேரியில போய் நம்ம ரீச் ஆயிட்டோம்னா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மீஞ்சூர், ஆமா ரைட் எடுத்தீங்கன்னா நீங்க வண்டலூர் போயிடலாம். இல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி இறங்கினா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏரியா, இல்லனா கிளாம்பாக்கம் போயிடலாம். கிளாம்பாக்கம் போய்க்கலாம், சவுத் சைடு போற பஸ்க்கு எல்லாமே. சோ அந்த ஆக்சஸ் இருக்கு. இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைவேஸ் இல்ல திருப்பதி ஹைவேஸ் சொல்ல ஒரு ஹைவேஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது 400 ஃபீட் ரோடு தான். திருவனந்தபுரம் என்ற வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் வந்து ஃபினிஷ் வர்க் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பெரியபாளையம் போற ரோட்ல அந்த சென்ட் கிளாரட் ஸ்கூல்ங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு. சோ அதுல இருந்து ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாவே இந்த திருவனந்தபுரம் ஜங்ஷன்ல தான் முடியல. அதுவுமே நம்ம எதனால முடியலனா திருவனந்தபுரம் பெரிய ஜங்ஷன், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ உள்ள எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 2 தடவை நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதை உடைச்சிட்டாங்கன்னா பெரிய கனெக்டிவிட்டி இருக்கும். சோ அப்ப இங்க இப்ப கொடுக்க போற ரேட்டோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கும். நான் அதை 1 by 1 சொல்றேன். ஏன்னா நான் பக்கத்துல போட்ட லேஅவுட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 1450 தான் போட்டேன். ஓ அதுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷத்துக்கு முன்னாடி 1450 ரூபாய் போட்டோம். இன்னைக்கு நம்ம இங்க 3100 ரூபாய்க்கு விக்கிறோம். என்ன சார் சொல்றீங்க? 1400 ரூபாய் எங்க இருக்கு, 1100 ரூபாய் எங்க இருக்கு? அப்படியே டபுள் த ரேட்டா இருக்கு. அந்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெவலப்மெண்ட் நான் சொன்னா பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு, அப்புறம் இன்னொரு அவுட்டர் ரிங் ரோடு திருப்பதி ஹைவேஸ் சொல்றாங்க, அது வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிடிஹெச் ரோடு நெமிலிச்சேரி ரவுண்டானா சொன்னாங்க. ஆமா ரவுண்டானா இருக்கு. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வராங்க. பாரா மெட்ரோவும் வருது. என்ன மெட்ரோனா
கோயம்பேடு டு பட்டாபிராம். உங்களுக்கு இங்க இருந்து பட்டாபிராம் டைட்டில் பார்க் தெரியும்ல, ஃபேமஸான டைட்டில் பார்க். நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 5.5 கிலோமீட்டர் தான் டைட்டில் பார்க். சோ இங்க இருந்து ஆமா, அது வரைக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி கோயம்பேடு டு பட்டாபிராம் மெட்ரோ வந்து பணம் ஒதுக்கிட்டாங்க 9966 crore. ஓ சரிங்களா? சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 260 crore வந்து ஒதுக்கிட்டாங்க அந்த வர்க். அதோட லாஸ்ட் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோட் சொன்னல, அந்த நெமிலிச்சேரி ரவுண்டானா அது வரைக்கும் வருது. அதுவும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட். அப்ப நம்ம வெளியில போகணும் அப்படினாலே இங்க இருந்து சிறுச்சேரி மகாபலிபுரமே எங்க வேணாலும் போய்க்கலாம். மெட்ரோ கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து எல்லா பக்கமும் ஆக்சஸ் இருக்கு. அதனால தான் இந்த டெவலப்மெண்ட். ஏன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கண்டிப்பா. அதுக்கு அப்புறம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் போட்டாங்க, இன்னும் பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு 3100. இன்னொரு 3 வருஷம் கழிச்சு 6000 ரூபாய் 7000 ரூபாய் வரும். கண்டிப்பா 10,000 போனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் இன்னைக்கு சிட்டில இருக்கவே நான் மெட்ரோ பக்கத்துல இருக்கேன், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளும் சொல்லலாம் திருவனந்தபுரம்ல இருந்து நான் மெட்ரோ பக்கத்துல இருக்கேன், எல்லாமே இருக்கேன்னு நம்மளும் சொல்லலாம். யாருமே இன்னைக்கு சொல்ல முடியாது நான் சிட்டில இருக்கேன் நீங்க அவுட்டர்ல இருக்கீங்கன்னு சொல்லவே முடியாது. அதான் சிட்டி சிஎம்டி லிமிட்ல வேற லெவல்ல தரமா வந்து நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா சரௌண்டிங் அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்கு. அதே மாதிரி திருவனந்தபுரம்ல எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ 24 hours ஹாஸ்பிடல் இருக்கு. சோ ஸ்கூல் காலேஜஸ்ல நிறைய இருக்கு. 208 ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. 208 ஸ்கூல் சரௌண்டிங்ல நம்ம திருவனந்தபுரம்ல இருந்து ஒரு 5ல இருந்து ஒரு 15 minutes டிராவலிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 208 ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் இருக்கிறத சொல்லிடுறேன் ஸ்கூல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் நடந்து போனீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஏன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு அழுத்தி சொல்றேன்னா ஆக்ஸ்போர்ட்ல சிபிஎஸ்இ ஸ்கூலும் இருக்கு. அது நம்ம சைடுல இருந்து ஒரு இங்க இல்ல, நம்ம சைடுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். அந்த என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்க வந்து அங்க போனா சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 900 மீட்டர் போனீங்கன்னா கோமதிபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் பார்க் கான்வென்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படியே ரெண்டுமே இருக்கு. உள்ள ரெண்டுமே ஆப்போசிட் இருக்கு. அது வந்து இப்ப ஜெயா குரூப் வாங்கிட்டாங்க. வாவ் சரிங்களா? சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஜெயா ஸ்கூல் இருக்கு, ஜெயா பப்ளிக் ஸ்கூல். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ளைஓவர் ஏரி தானே வந்தீங்க நீங்க வரும்போது. அந்த ஃப்ளைஓவர் ஏற இடத்துல ரைட் சைடுல பாத்தீங்களா ஒரு ஸ்கூல் பாரதி ஸ்கூல். அது இந்த வருஷத்துல தான் ஓபன். நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல் தான் சொல்லிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல் நான் நடந்து போற தூரத்துல அழகா என்க்ளேவ் நம்ம சைட் பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இடம் வாங்கிட்டாங்கன்னா எதுக்குமே இவங்க வெளியே போக வேண்டிய தேவையில்ல, வெளியில அவுட்டர் போக தேவையில்ல. எல்லாமே ஜெனரலா ஒருத்தங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, நீங்க ஒரு இடம் வாங்கினா என்ன எதிர்பார்ப்பீங்க? சுத்தி வந்து வீடுகள் இருக்கணும், சேஃப்டிக்கு இருக்கா. அதே மாதிரி வந்து கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கணும் இருக்கா. சோ அதே மாதிரி உள்ள வர்றதுக்கு போறதுக்கு வசதிகள் இருக்கணும் இருக்கா. எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு இடம் சொல்லிடுறேன், வீடுங்க இருக்குன்னு நினைப்பாங்க. அதாவது நான் ஒரு இடம் வாங்கினேன்னா எனக்கு சுத்தி வீடு இருக்கணும், உடனே வீடு கட்டி வரணும். கூட்டு வீடு இருக்கா, நல்ல பெரிய ரோடு 30 அடி ரோடு 40 அடி ரோடு தார் ரோடா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சைட்ல 40 அடி தார் ரோடு, 40 அடியிலே 40 அடி. அதுக்கப்புறம் 30 அடி தார் ரோடு, 24 அடி தார் ரோடு உள்ள கனெக்டட். எல்லாமே ஸ்ட்ரீட் ரோடு ஃபுல்லாவே 24 feet ரோடு, மெயின் ரோடு எல்லாமே 30 feet ரோடு 40 feet ரோடு தான் நம்ம சைட்ல. சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கா. ஆல்மோஸ்ட் ஈபி கம்பம் இருந்தா ஈஸியா இருக்குன்னு நினைப்பாங்களா, ஈபி கம்பம் உள்ள வந்தாச்சு. சோ அதுக்கப்புறம் மழை நேரத்துல வந்து ரோட்ல எல்லாம் தண்ணி நிக்குங்கன்னு சொல்லுவாங்களா, ஸ்டாம் வாட்டர் சொல்றதுக்கே வாய் இல்ல. ஸ்டாம் வாட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சோ சுத்தி காம்பவுண்ட் போட்டுருக்கோம். பக்காவான நம்ம சைட் டெவலப் பண்ணி கேட்டட் கம்யூனிட்டி பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க. ஒரு 2 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ராஜாங்கபாடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 80 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க வேலம்மாள் காலேஜுக்கு. அவங்க வேலம்மாள் காலேஜ் கட்ட போறாங்க. அப்ப பிஎஸ்ல நீங்க சொன்ன மாதிரி 8000க்கு மேலே தாராளமா போவோம், அடிச்சு சொல்லலாம், தாராளமா போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுது. ஆமா, எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்ல வீடு கட்டணும், ஒரு சேஃப்டியா ஒரு இடத்துல இருக்கணும், ஃபியூச்சர் அப்ரிசியேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியாத இடத்துல போய் விழுவாங்க. வாரகா என்க்ளேவ்மே சொல்லிடுறேன், இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2.5 ஏக்கர் ப்ராஜெக்ட் கிடையாது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் 19 சென்ட் ப்ராஜெக்ட். ஆக்சுவலா நம்ம 2.5 ஏக்கர் தான் டெவலப் ரெடி பண்ணது. ஆமா, அதான் நினைச்சேன். அதுலயுமே நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ல டோட்டலா 24 பிளாட், ஃபேஸ் 2ல 59 பிளாட். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்துல ஒரு 2 ஏக்கர் 70 சென்ட் அடுத்துல டெவலப் பண்ண போறோம். அதுமே ஆமா, அது வந்து இந்த ரேட் கிடையாது. அது வந்து 3500 per square feet ரேட். இப்பவுமே சொல்லி இங்க வாங்குறவங்களுக்கு 3100 ரூபாய். அதுவுமே நம்ம லான்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு 5 டேஸ்ல நம்ம லான்ச்சிங் பண்றோம். லான்ச்சிங் அப்புறம் வந்தா இதுமே 3200 100 rupees. ஆனா வாங்குன ஒரு வாரத்துல 100 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு நீங்க வாங்குன ஒரு வாரத்துல சொல்லாதீங்க, ஆல்மோஸ்ட் பிளாட் டைம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 55% கிட்ட சோல்ட் அவுட் ஆயிருச்சு ப்ரீ லான்ச்சிங்ல. செம. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பிளாட் தான் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா நிறைய பேர் விருப்பப்படுவாங்க, கார்னர் பிளாட், ஈஸ்ட் ஃபேசிங் ஒன்னு, நார்த் ஃபேசிங் ஒன்னு ஸ்பெசிஃபிக்கா எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா இருக்கு. இதுக்கு அப்புறம் ஒரு 1 month தள்ளி வந்தாங்கன்னா கம்பல்சரி இதுல வந்து கஸ்டமர் சாய்ஸ் இருக்காது. கஸ்டமர் சாய்ஸ் இருக்கா, நீங்க ப்ரோமோட்டர் சாய்ஸ் தான் இருக்கும். நம்ம கொடுக்குற பிளாட்டை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க மக்களே, ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அடுத்த ஒரு 2 நாள்ல அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். அந்த பப்ளிஷ் ஆன அடுத்த செகண்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோல டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே ஸ்பாட்டா வந்து சைட் விசிட்ல வந்து அழகா வந்து புக் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து இந்த ஏரியா வந்து செம்மையா டெவலப் ஆயிருக்கு. சுத்தி வீடுகள் சேஃபா வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து
வந்து சொல்லிட்டீங்க சார். கண்டிப்பா. சோ ரேட்டுமே வந்து ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. இந்த அழைப்பை வந்து இங்க இடம் வாங்குறவங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும், வீடு கட்ட எவ்வளவு தேவை? இதுல வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து துவாரகா என்ட்லே வந்து 3100 ரூபாய் விக்கிறோம். ஆஃப்டர் லான்ச்சிங் அப்புறம் 3200 ரூபாய். அது இங்க மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 89 பிளாட்னு சொல்லியிருந்தேன். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லிட்டு ரெண்டு. அதுல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. ஓகே சரிங்களா? இன்னைக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 19 லட்சம் ரூபாய் கையில இருந்தா இதுல ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். வெறும் 19 லட்சத்துல இங்க ஒரு சொந்த இடத்தையே அழகா தாராளமா வாங்கிக்கலாம். ஓகே. அதே மாதிரி வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும் நீங்க பண்ணுவீங்க. அதுல வந்து தாராளமா பண்ணி கொடுப்போம். நம்ம அதுல பாத்தீங்கன்னா நிறைய வீடே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நீங்க பண்ணி கொடுத்துருக்கோம். யார போய் கேட்டாலும் பார்க்கவே செமையா இருக்கு சொல்லுவாங்க. சோ அதனால எல்லா வீடும் நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் இல்லாதான். நான் கஸ்டமைஸ் இல்லாதான் பண்ணுவேன், கட்டி விக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் ஒரு டேஸ்ட்ல கட்டுவேன். இன்னைக்கு வந்து ஒரு லேடிஸ் வந்தாங்கன்னா எனக்கு கிச்சன் பெருசா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆமா கண்டிப்பா. ஜென்ஸ் வந்தாங்கன்னா ஹால் பெருசா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆமா. சோ அதனால கஸ்டமைஸ் இல்லாதான் நம்ம கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி தான் நம்ம பிளான் போட்டு அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ணி கொடுப்போம். சோ அந்த மாதிரி அழகா பண்ணி அந்த மாதிரி தான் பக்காவா பண்ணி கொடுப்போம். சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சைட்ல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கி அதுல ஒரு டபுள் பெட்ரூம் 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணி கொடுக்கணும்னா 37 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? இங்க நியர்பை அபார்ட்மெண்ட் போனாலே உங்களுக்கு 60 லட்சத்துக்கு மேல. இன்னைக்கு குறைஞ்சது 45 ல இருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு கீழ இங்க இடம் வீடு வாங்க முடியாது. கண்டிப்பா கிடைக்காது. 37 லட்சம் ரூபாய்க்கு சொந்த வீடு, தனி வீடு, பிடிச்ச வீடு, இடத்தோட சேர்த்த வீடு, டபுள் பெட்ரூம். சோ அழகா வந்து பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம். ஆமா, அதுவும் 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். இன் கேஸ் ஏதாவது ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரேட் வந்து இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? தாராளமா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா நான் அதை எல்லா பக்கமுமே சொல்லிடுறேன். நான் என்னன்னா நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் சோ பர்ச்சேஸ் பண்றவங்க ஒரு 4 விதமான கஸ்டமர் வராங்க. சோ ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாவே கையில கேஷ் வச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பாக்குறாங்க. 20,000 புக்கிங் அட்வான்ஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் ஷீட் கையில கொடுத்துறோம். சோ அவங்க லீகல் செக் பண்றாங்க. நம்ம மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ஒரு 70 பேஸ்க்கு டாக்குமெண்ட் கொடுத்துறோம். சோ அவங்க நம்மளும் ஒரு 4 அட்வொகேட் வச்சு செக் பண்ணிடுறோம். சோ இருந்தாலும் அவங்க திருப்திக்கு செக் பண்றாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. சோ அது ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே. சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா என் கையில ஒரு 25% வந்து எனக்கு கையில இருக்குங்க. எனக்கு ஒரு 75% லோன் வாங்கினாலும் நம்மகிட்ட லோன் அந்த 75% லோன் பண்ணி கொடுக்குறோம் நம்ம பேங்க்ல. 10% இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு 10% எனக்கு கையில வச்சிருக்காங்க, ஒரு ரூபாய் 2 ரூபாய் வச்சிருக்கேன், பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்கன்னா ஒரு 90% என்னால லோன் பண்ண முடியுமா? அதுக்கும் நம்ம பேங்க் இருக்கு. சரி, என்கிட்ட சுத்தமா காசே இல்ல, அதுக்கு பண்ணி தருவீங்களா? காசே இல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் காசு மட்டும் தான் நான் கையில வச்சிருக்கேன்னா 100% அவங்களுக்கு நான் லோன் பண்ணி கொடுக்குறேன். லோன் பண்ணி கொடுப்பீங்க? அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா போதும், அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும், நம்ம 100% நம்ம லோன் பண்ணி கொடுக்க முடியும். சோ இப்போ கூட ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வீடியோ பார்த்துட்டு விசிட் பண்ணதா வந்தாங்க, வந்து அட்வான்ஸே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு 50,000 கொடுத்துட்டு போனா நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. மக்களே கம்பெனிஸ் இருக்குல்ல சார்? நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இங்க இருந்து என்ன ஒண்ணு இல்ல, நம்ம ட்ரெயின்ல போனீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்துல 50 ரூபாய் இறங்கிடலாம். ஆமா, 50 ஓட்டி ஏகப்பட்டது இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டாடா ஸ்டீல்ஸ் இருக்கு. சோ இந்த பக்கம் ஃபுல்லா கம்பெனிஸ் தானே இருக்கு. நியர்பை ஃபுல்லா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. சோ அப்ப நீங்க அங்க கம்பெனிஸ்ல வொர்க் பண்றீங்க, எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வீடு கட்டுறதுக்கு வேணும், நான் வாடகை பணம் கொடுத்துட்டு இருக்கேன், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரதர் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். சோ அழகா கான்டாக்ட் பண்ணலாம். உடனே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மக்களே. சோ இந்த அளவுக்கு ஒரு செமையான ஒரு அம்யூனிட்டிஸோட அதுவும் பக்காவா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு வாரத்திலே, அதாவது 7 நாள்ல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் ஏற்றி 3200 ரூபாய் கிட்ட ஆக போகுது. ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் 2-3 மாசத்துல 3500 ரூபாய் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படி இருக்கு. இடம் கிடையாது. 1.5 கிலோமீட்டர்ல இடம் கிடையாது. மினிமம் 4.5 கிலோமீட்டர் போய் தான் ஆகணும். அங்கே 3000 விற்கிறாங்க. கண்டிப்பா எங்க போனாலும் துவாரகா என்க்ளேவ் ஏஆர் என்டர்பிரைசஸ் தான் நீங்க வாங்கி ஆகணும். ஸ்டேஷன்ல இருந்து நியர்வே வந்து வாங்கணும். ரேட்டுக்கு இங்க யாரும் கொடுக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா 3.5 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ல இன்னைக்கு 3000 ரூபாய் ரேட் விற்கிறாங்க. 3300 வரைக்கும் விற்கிறாங்க. ஆனா இது ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம 3100 ரூபாய் கொடுக்கணும். அதுதான் சொல்றேன், நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்க எங்க சுத்தினாலும் துவாரகா என்க்ளேவ்ல தான் வாங்கி அந்த அளவுக்கு ஒரு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க நடந்தே வந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நடந்தே வந்துடலாம். ஏன்னா இன்னைக்கு வேப்பம்பட்டே இன்னைக்கு வந்து அந்த பைபாஸ் போடுறதுனால வேப்பம்பட்டுல 4000 ரூபாய் விற்கிறாங்க. ஆமா, 4000 மேல தான் போயிட்டு இருக்கு, வித்துட்டு இருக்காங்க. நம்ம திருவனந்தபுரம் சிஎம்டி லிமிட். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்டேஷன்ல ஃபாஸ்டே இங்க நிக்கும். ஆவடியிலே ஃபாஸ்ட் நிறைய ஃபாஸ்ட் நிக்காது, திருவனந்தபுரம்ல நிக்கும். ஆமா. சோ ஏன்னா நைட்டு 11:50 வரைக்கும் லாஸ்ட் ட்ரெயின் இருக்கு, மெயின் ஏரியா. சோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. சரிங்களா? இங்க வந்துட்டீங்கன்னா எதுவுமே நீங்க வந்து வெளியில போக வேண்டியதுல எல்லாமே திருவனந்தபுரம்ல இருக்கு. இப்படி ஒரு லேஅவுட் 100% கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது மக்களே. இது வந்து அப்ரூவ் வந்து சிஎம்டி ரெரா அப்ரூவ். இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 75 வருஷம் டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் நம்ம கொடுக்கிறோம். 75 வருஷத்துக்கு. சோ நம்ம டாக்குமெண்ட் பக்காவா இருக்கும். லோன் தாராளமா போய்க்கலாம்.
எப்படினாலும் நீங்க இங்க வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்காம இருக்காது, அந்த அளவுக்கு தான் ஒரு சைட். நீங்களே தாராளமா எடுத்து சொல்லலாம். ஏன்னா வந்தவங்க யாருமே இது வரைக்கும் புக்கிங் பண்ணாமலே 2-3 வாரம்ல ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிட்டே போயிட்டாரு. ஏன்னா எனக்கே வந்து வாங்கணும் தோணு. ஏன்னா நான் இருக்கிறது ஒரு ஓயமாரி கிட்ட இருக்கேன். ஆனா இங்க பார்த்தோன்னே எனக்கே ஒரு அட்மாஸ்பியர் தோணுது, இங்கே வந்துடலாம் போலே அப்படின்னு. ஏன்னா பட்ஜெட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா நானே இங்கதான் இருக்கேன். இங்க கிட்டத்தட்ட ஒரு 45 ஏக்கர் கிட்ட நம்ம லே அவுட்டே பண்ணிருக்கோம். 700 ரூபாய் 2017 700 ரூபாயில இருந்து நான் லே அவுட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு 3100 வரைக்கும் நம்மளே போடுறோம். அதனால அவ்வளவு அடிச்சு சொல்றேன். இங்க இதை விட்டா இடம் இதுக்கப்புறம் கிடையாது. குறைஞ்சது 4.5 கிலோமீட்டர் தான் போய் ஆகணும். கண்டிப்பா மக்களே, 1.5 கிலோமீட்டர்லயே கிடைக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சொல்றது என்னன்னா, டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த ப்ரீ லான்ச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சைட்டே கிடைக்காது. ஸோ ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. டீடைல்ஸ் ஃபுல்லாக சொன்னீங்க. ஸோ பக்காவா வருவாங்க, அவங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம்.